இல்லாதவ சொல்லிவிட இந்த டாக்டர் நல்ல டாக்டர், ஆனா போய் காட்டி இதண்ட காசா இருக்குது, அதனுடைய போயில்லாம இருக்குன்னு கூட சொல்றார்கள். சரி, நேரம் லண்டனில் 10:40 இப்பொழுது இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் தினக்கவி மற்றும் இளையவர்கள் படைப்புகள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது கேள்விச்சரம். தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடு. வணக்கம். இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் தாருங்கள். வணக்கம் ஆணி. வணக்கம். வணக்கம் அனைத்து பாமுகர்களுக்கும். இன்றைய பாமுக பொருட்சொல் செவ்வாய்க்கிழமைக்குரியது. இனதாக்கம் 6010. செப்பு செப்பு செப்பு. குங்குமத்தை நாங்கள் வைப்பதற்காக சிமிழில் போட்டு வைத்து பாவிப்போம். செப்பு. கேள்விகள் கேட்கும்போது விடை தந்துதான் புள்ளிகளை பெறுகின்றார்கள். விடை என்று ஒரு பதம் இருக்கின்றது. செப்பு. அரசர் மந்திரிமாரை அழைத்து சில விடயங்களை செப்பிப்பார். சொல்லி அந்த செப்பண்டா சொல்லுறது உத்தரவு விடுவிப்பார். செப்பு. சிலவை சின்னங்கள் செம்பு பாத்திரங்களை செப்பண்டு சொல்கிறாள். செம்பு, இந்த தண்ணீர் குடிக்கிற பாத்திரங்கள், மற்ற சின்ன சின்ன பாத்திரங்களை வைத்திருக்கிறேன் செப்பு என்று சொல்லுகிறார்கள். செப்பு. அம்மா பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி கொடுத்து சிறு வயதிலே உரைப்பார்கள். உரைக்கிற ஒரு பதம் இருக்கின்றது. இவ்வளவுதான் இன்றைக்கு செப்பு என்ற இந்த பதங்கள் நான் தருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம். நான் பாமுக உறவுகளுக்கும் திருமதியிடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக குறிச்சொல் இன்று பண்ணிக்கொள்வேன். பாமுக பொறிச்சொல் இன்று செப்பு. செப்பு என்னுடைய செப்பு 1829 ஆகின்றது. செப்பு இது இந்த சொல் கரண்டகம், செம்பு, சிமிழ், செப்பு என்று பல சொற்களை கொண்டு இந்த செப்பு வருகின்றது. இந்த செப்பு அன்றைய கால இது லோக வகைகளில் சேர்ந்த ஒரு கனிம பொருள் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு தனிம பொருள் லோக வகைகளை சேர்ந்தது. அன்றைய காலங்களில் செப்பு பாத்திரங்களைத்தான் முன்னோர்கள் அதிகமாக சமையலறையில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனை அந்த புளி கொண்டு தேய்த்து மினுமினுப்பாக வைத்திருக்கும் போது பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும் இந்த செப்பு பாத்திரங்கள். செம்பு குடங்கள், நீரிருந்தும் குவளைகள், சமைக்கும் பாத்திரங்கள் எல்லாம் இவைகளில் அடங்குகின்றது. இந்த செப்பு பாத்திரங்களில் இப்பாத்திரங்களை புளியால் தேய்த்து கழுவினால் தங்கம் போல் பளபளப்பாக மினுமினுப்பை தரும். பெரும்பாலும் ஆலயங்கள், கோவில்களில் இருக்கும் உருவகச் சிலைகள், மலர் சாடிகள், அந்த மலர் வாசம் சொல்லுவோம் தானே, அதெல்லாம் அந்த கோவில் மணிகள் எல்லாம் பெரும்பாலானவைகளாகவே செம்புகளாகவே இருந்திருக்கின்றன அந்த காலங்களில். இப்போதும் அதுகள் இருக்கின்றது. அந்த வாசுகள் எல்லாம் இப்போதும் ஆலயங்களில் நாங்கள் மலர்களை வச்சு பார்க்கறது அழகாக வைத்திருக்கிறோம். மற்றது ஒரு சொல்லை சொல்லுவதை செப்புன்னு சொல்லுவார். இப்படி செப்பு நான் அவன், இப்படியான சொல்லுகளை செப்பு நான் என்று சொல்லுவார்கள். இவ்வளவுதான் நான் எடுத்த செப்பு. நன்றி, வணக்கம். இப்போ கதைக்கிறது இப்போ அது இப்போ 2 விதத்துலையுமே இருக்கும். இப்போ தமிழில் செப்பு, அது செப்புதல், இப்போ சரியான தமிழ் செப்புதல் கதைத்தல். அதே நேரம் தெலுங்குல செப்பு செப்பு அப்படிதான் தெலுங்குல சொல்றது கதைக்கிறது. 2 விதமாக பாடுபாது. நன்றி, வணக்கம் வாணி. வணக்கம். பொறிச்சொல் 1029வது பொறிச்சொல் செப்பு. செப்பு நாங்கள் பாடமாக்கி போட்டு அதை சொல்லுகிறோம். சொல்லுன்ற ஒரு பதம் வருகிறது. சொல் சின்ன வயதில பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சொல்லுகளாக சொல்லி கொடுக்க அவர்கள் அப்படியே திருப்பி சொல்லுவார்கள், கிளிப்பிள்ளைகள் மாதிரி. கேள்விக்கு விடை எழுதாவிட்டால் நாங்கள் அதாவது பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டோம். குங்கும சிமிழ்ல போட்டுத்தான் குங்குமத்தை வைப்போம். அது சிமிழ். மற்றது ஒரு பாத்திரங்கள் எல்லாம் நாங்களே நிறைய பாவிச்சிருக்கிறோம். சின்ன வயதுகளில் அம்மா வீடுகளில் செப்பு கிடாரம் இருந்தது, செப்பு பாத்திரங்கள் இருந்தது, சட்டி வகை, மூக்குப்பேணி, செம்பு, இது எல்லாம் பித்தளையில தான் செப்பில தான் இருந்தது. நாங்கள் அதிகாலை எழும்பி அந்த புளி போட்டு அதை பளிச்சென்று விளக்குவோம் போட்டு, அழகாக இருக்கும். பிறகு அதற்கு பலவற்றுக்கு சில்வர், அந்த சில்வர் கோல்ட் பிளேட் அடிச்சு விட்டது. ஏனென்றா இது ஒவ்வொரு நாளும் அந்த சுத்தம் செய்வது கஷ்டம் என்று
அதை அப்படி செய்தார்கள். ஆனா அந்த செப்பு பாத்திரத்தில் வச்சு தண்ணியை வச்சு குடிச்சா வந்து எங்களோட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவார்கள். மற்றது இந்த இங்கிலாந்துல பார்த்தேன், அந்த குளிக்கிற தண்ணி இருக்குத்தானே சூடாக்கார இது, அதுக்கு வர குழாய்கள் அந்த டேங்க் எல்லாம் செப்புல தான் இருக்குது. அப்ப எங்களை விட்ட அதை நாங்கள் பார்க்கல. இப்போது மற்றது மாத்தும் போது அந்த செப்பு கம்பி, அந்த செப்பு பாத்திரம் அவ்வளோத்தையும் அந்த வந்து ரிப்பேர் செய்தால் அவ்வளோத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டார். அது வேற நாட்டுக்காரர், அங்க கொண்டே அதை விற்கலாம். இலங்கை அதுகளை விற்கலாம், இங்கே அது விற்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டார். செப்பு பாத்திரம் மற்ற அந்த சிலோன்ல வந்து கம்பி இருக்குத்தானே, லைட் கம்பிகள், அதெல்லாம் அந்த செப்புல தான் இருக்கிறது கூடுதலாக. அதுக்கு வேட வேண்டிய பொருட்கள் எல்லாம் செப்புல தான் இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அநேகமான செப்புல தானே எல்லாம் இப்ப கோயில்கள்லையும் எல்லாம் அநேகமான பாத்திரங்கள் தீர்த்தம் கொடுக்கறது எல்லாம் செப்புல இருக்கு. மற்றது அந்த கண்டி இதுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறாங்கல்ல, அதையும் செப்புன்னு தான் சொல்லுவாரு. சின்ன பிள்ளைகள் விளையாடுவாரு அந்த நல்ல மரங்கள், மரத்தால செய்தது அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் மாதிரி. செப்பு காசு, செப்பு காசு இருக்கு, செப்பு காசோ ஒரு பென்ஸ் வந்து செப்புத்தான், 1 2 எல்லாம் செப்புத்தான். ரஜினியக்கா சொல்லுங்க. செப்பு வந்து எல்லாரும் சொல்லிட்டார்கள். அந்த கடும் சிவப்பையும் செப்பு நிறம் நான் சொல்லி, அந்த செப்பு நிறத்தில் எடுக்கிறது நல்ல அழகாக இருக்கும். அந்த மணலையும் நாளைக்கு அந்த அச்சுவேலியில அந்த மணலையும் செம்மணல் இல்ல கரும் சிவப்பு இல்ல கருஞ்சிவப்புக்கு நல்ல கடுமையான சிவப்புக்கு செப்பு நிறம் என்று கதைக்கிறது. இந்த பழைய ஆக்களுங்கட அப்பாட அம்மாவை சொல்லுவா செப்பு நிறமா இருக்குது, சரியான செப்பு நிறமா இருக்கு சொல்லுவார்கள். அது மணலுக்கும் சொல்றவையாகும் செப்பு நிறம். மணலுக்கும் இருக்காம அந்த செப்பு நிறம். அந்த கதை கேட்கதான் நான் அது ரெண்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றது அந்த முந்தைய ஆதி காலத்துல எல்லாரும் செப்புலதான் தண்ணீர் எல்லாம் கொடுத்தார்கள். இப்ப சில்வர்கள் அதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் மாறப்பட்டு போச்சுது. நன்றி, வணக்கம் எல்லாரும். வணக்கம் ஜெயமலர். அந்த செம்பு குடங்கள் இருக்குல்ல வீட்டுல எல்லாம், செம்பு குடம், அந்த அதுக்கு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு காரணம் அது வந்து அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் செம்பு இழுத்து வச்சிருக்குமா கீழே. மேலால வர தண்ணீர நல்ல இதா இருக்கும், அது சுத்தம், அது வந்து வடிகட்ட தேவையில்லை, அது சுத்தமாவே இருக்கும். அப்போ நாங்கள் அந்த அடியில அந்த வலுவழுப்பு தன்மை வரும் தண்ணி அடுத்த நாள் கழுவி வைக்கல, அதெல்லாம் அந்த தண்ணியின் கழிவுகள் அதை அப்படி உறிஞ்சி வச்சிருக்கும். பிறகு அதை நாங்கள் கழிப்போடு திருப்பி புதுதாக தண்ணி எடுப்போம். பிறகு அதே மாதிரி தானே அது வேண்டும். அப்ப இந்த தண்ணியும் அதுல சுத்தியரிச்சு வருமா அந்த செப்பு தண்ணி குடிக்க, அதான் அந்த செப்புல வச்சு குடிக்கணும். நன்றி. மற்ற அந்த மூக்கு பேணி அந்த செப்புல இருக்கும், சில இடம் கடைகள்ல மூக்கு பேணிகளும் செப்புலான் இருக்கிறது. அது உலோகம் தான், அது ஒரு உலோகம். மற்றது இதுக்கும் பெருகுது, நாங்க கதைக்கிற செப்புறதுக்கும் பெருகுது. ஒரு பெருமதியான நல்ல பெருமதியான நாங்க பாதுகாக்கக்கூடிய பொருளை செப்புல போட்டு வச்சிருப்போம்னு சொல்லுவாரு. அதே மாதிரி செப்புன்னு தான் சொல்லுகிறாரு. சின்ன பெட்டி, அதான் சின்ன ஒரு சின்ன சாதை செப்புன்னு சொல்லுவாங்க. அதான் குங்குமச்சி முனையும் செப்புன்றது அதுதான் காரணம். செப்புன்னு சொல்லுவார்கள், அதுதான் சொல்லுவார்கள் செப்புன்னு சொல்லி. மற்றது இந்த அந்த காலத்துல இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குதான், அது வந்து செப்புல வந்தது. அப்ப ஈயம் பூசுவார்கள் உள்ளுக்கு, அது உள்ளுக்கு ஈயம் தான் பூசி இருக்கும். உள்ளுக்கு ஈயம் பூசி, ஏன்னா அந்த களிம்புகள் அதுகள் பிடிக்காத மாதிரி அந்த ஈயத்தை பூசி விடுவார்கள் அதுக்குள்ள. அந்த அந்த செப்பு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்தது அந்த காலங்கள்ல, செம்புல தான். அப்ப அதுக்குள்ள களிம்பு இந்த ஈயம் பூசித்தான் அதை பாவித்திருந்தோம் நாங்கள். அந்த களிம்புன்னு சொல்றது ஒரு மெல்லிய பச்சை பாசி பச்சை இதுல பால் அது வச்சுட்டு விட்டா பேந்து புத்துக்குள்ள வர்றதா நீ அதிகமாக அது என்ன சக்கல்லோ. இது வந்து அந்த மற்றது அதுகளை கழுவாம வச்சோம்னா அந்த பச்சை இதுகள் வருமா செலம்பு பிடிக்குமென்று சொல்லுவேன். சில இதுகளை சில அதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி. நன்றி. நரவுக்கு வருகின்றது நாளுக்கான பாணி நானும் சொல்லலாமா பாருங்க. செப்பு என்றால் அதாவது வந்து துருசு என்றும் ஒரு விஞ்ஞானத்துல ஒரு பெயர் இருக்கு, துருசு அந்த செப்புக்கு பெயர். அது என்னண்டா கரண்டு கம்பிகளை வந்து செப்பில போடுறது இலகுவாக மின் கடத்தக்கூடிய ஒரு உலோகமாக இது இருக்கிறபடியாதான் செப்பை பாவிக்கிறவை. இது கூடுதலாக அநேகமாக
கைத்தொலைபேசிக்குள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ்களை பார்த்தீங்கன்னா மெல்லிய மெல்லிய இழைகளாலான கம்பிகள் வந்து அத்தனையும் செப்பால தான் கூட இருக்கும். ஆகவே அது மின் கடத்துறதுக்காகத்தான் அப்படி இருக்கிறது அந்த செப்பு. ஆகவே செப்புக்கு ஒரு பெயர் துருசு என்று சொல்லலாம், விஞ்ஞான பெயர். மற்றது செப்புதல் என்றால் உரைத்தல், அதாவது நாங்கள் பேசுதலையும் சொல்லலாம் அதுக்குள்ள செப்புதல் அண்டு. மற்ற எல்லாரும் நீங்க சொல்லி போட்டியோ. நன்றி.